பார்த்துக்காக எங்கள் மாமியாரெலாம் கஷ்டப்பட்டு கட்டி ஒருத்தர் வந்து நாய் வளர்த்துருக்கேன். அந்த நாய்க்கு வந்து அவன் வீட்டில் சாப்பிடும், அவன் வீட்டில் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கேட்டிருக்கேன், எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே திரியிற, வீட்டுக்கிட்டே கிடக்க மாட்டேங்கிற, நான் அவனை எதுக்காக வளர்க்குறேன், வீட்டை பாதுகாக்கிறதே வளர்க்குறேன், நல்லவ கெட்டவை பார்த்து குறைக்கிறதுக்கு தேவை வளர்க்குறேன், நீ என்ன ஊர் சுற்றிக்கிட்டே திரியிறீங்க கேட்டேன். அது அந்த நாய் சொல்லிச்சு, அம்மா சொல்கிறா அர்த்தம், நீ எதுக்காக என்னை வளர்க்குற, உன் வீட்டில் வந்து களவாணி வரேன்னா நல்லவனா வரேன்னு பார்க்கத்தே வளர்க்குறேன், நான் என்ன வரேன், நீ என்ன சொல்கிற, நீ ஏன் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு வீடு வீடாக போய் திரியிற அப்படின்னு. நாயுடைய குணம் வந்து வீடு வீடாக போகிறதே அதோடைய குணம். அப்போ இந்த நாய் என்ன பண்ணுது சொல்லுதான், நக்கலாக சொல்லுதான், நீ வந்து கெட்டவே நல்லவன் கெட்டவன் பார்க்கத்தேனே இது ஒன்று, நான் ஒவ்வொரு வீடாக போய் நல்லவளா கெட்டவளான்னு பார்த்துட்டு வரேன். நீ அப்போ நான் குலைக்கணும்ல, அவளை பார்த்தாத்தேனே நல்லவ கெட்டவன் எனக்கு தெரியும், நான் அப்போ தானே குலைக்க முடியும், நீ பாட்டுக்கு ஒரே இடத்துல இருந்தா எப்படி தெரியும். அதனால் வீடு வீடாக பார்த்தா அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து குலைச்சிருவி. உன் வீட்டுக்கு வர்றப்ப அவள் வீட்டில் போய் பேசுகிறாங்கம்மா, இப்போ நம்மளை பற்றி குறை பேசுகிறாங்க பக்கத்துல, நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அம்மா கதை சொல்லுது, அதை எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் எழுதி வைக்கிறேன், ஆனால் அதுக்குள்ள இன்னும் உள்ள அர்த்தம் இருக்குது நிறையா. நான் ஒரு இதுவாக சொல்கிறேன், இன்னும் இருக்குது. எப்படின்னா, அடுத்த வீட்டுக்காரவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, பேசாமலே இருக்க மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க. அப்போ இந்த நாய் போய் நம்மளை குறை சொல்கிறாங்களா இந்த வீட்டுக்கு ஓனரை இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரலாம். அது அவளை தெளிவாக சொல்லுது. வரும்போது கூட டெய்லியும் கூட வருவாங்க, அதை பார்த்து நாய் குலைக்க வரேன் தொடச்சிக்கிட்டே இருக்கிறான். அதுதே நல்லவ கட்டங்க தெரிஞ்சவங்களே, அதுதே இவங்க வந்து உன்னை குறை பேசிட்டு உனக்கு நல்லவ மாதிரி உன் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லுது. அதனாலே நான் போய் நல்லவ கட்டலான்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ச்சா. இதுக்கு அம்மா என்ன அர்த்தம்மான்னு கேட்டால் அம்மா சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும், கிளடி இருந்தாலும் சரி, கொம்பரி இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு சில நம்ம வீட்டை பிறந்தவளாக இருந்தாலும் சரி, பெற்றவளாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த வீட்டு திண்ணையில் போய் நம்மளத்தைலாம் சொல்லிட்டு வருங்க. மருமகளாக இருந்தாலும் சரி, மாமியாவாக இருந்தாலும் சரி, இல்லை நாத்தனாவாக இருந்தாலும் சரி, நல்லா நம்மகிட்ட தான் திங்கிங்க. அங்கிட்டு போய் உட்காந்து ஒரு வீட்டில் போய் திண்ணையில் உட்காந்து சொல்லுங்கள், என் நாத்தனாவா, என் மாமியாவா, எங்கள் அம்மாவா, நம்ம அம்மா இருந்தேன்னு சொல்கிறோம், அதுக்காக மாமியார் நாத்தனான்னு இல்லை, அக்கா தங்கச்சி இருந்தேன்னு சொல்கிறோம், அண்ணன் தம்பி இருந்தேன்னு சொல்கிறோம், எல்லாருமே போய் இங்கே இருந்துட்டு எல்லோரும் சமைப்போம் சாப்பிடுவோம், அங்கிட்ட எழுந்துட்டு போய் சொல்லிட்டு வந்துடுவோம், என் தங்கச்சி இப்படி பண்ணுது, எங்கள் அம்மா அப்படி பண்ணுது, என் மாமா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா குறை சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே நம்ம குறை பேசுகிறோமா. இப்போ வீட்டில் இருக்க மருமகளாம் சரி மகளாம் சரி வேகமாக சமைச்சு நம்ம அம்மா பசியாக இருக்கணும், மற்ற பசியாக இருக்கணும் செய்கிறவங்க இருக்காங்க, அக்கா இந்த காலத்தில் செய்யாமலாம் இல்லை செய்கிறாங்க. ஆனால் அதுகளுக்கு என்ன தின்ன செய்கிறதுக்காக அங்கே எழுந்திரிச்சு போகுதுங்க. என்ன இன்றைக்கி மருமக என்ன சாப்பாடு போட்டால் கறி வச்சாலாம் மீன் வச்சாலாம் அவனை கூட வச்சாலாம் குறைச்சி வச்சாலான்னு அது வாயை கிளறுங்க. இதே சாக்குன்னு நம்மளை பற்றி அவங்க குறை வச்சுட்டு வந்துடுங்க. நாய் எப்படி சொல்லுதா, நாய் வந்து நன்றியுள்ள ஜீவன். அது எப்படி சொல்லுது, உங்களை வந்து அவங்க தப்பாக பேசுகிறான்னு நான் பார்த்துட்டு வரதே நான் போனி, ஆனால் உன் வீட்டில் தின்னுட்டு அடுத்த வீட்டில் குறை பேசுகிறாங்களாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டா இதோட அர்த்தம் நல்லா தெரியும். என்ன கைசரிக்கா அந்த மாதிரி மனசு இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்காதீங்க. எதுக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு வாயிலாத ஜீவன் எவ்வளோ நன்றியோடு சொல்லுது, நல்லவேனா கெட்டவேனான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லுது. அப்போ நல்ல மனுஷையே அதை போய் நம்ம வீட்டில் நடந்து வெளில சொல்கிறோம். நம்ம வீட்டு விஷயம் வெளியில் போகுது எப்படின்னா நம்ம வீட்டாளுனாலே என்னக்கா, நம்ம வீட்டாளுனாலே போகும். அவங்கள வந்து நம்மகிட்ட கேட்டாங்க, நம்ம வீட்டாளுங்க 10 பேர் இருக்கமா 4 பேர் இருக்கமா 5, அதில் ஒருத்தர் போய் தேவையில்லாத சொல்கிறது, எங்கள் வீட்டில் என் தங்கச்சி இப்படி பண்ணுது, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுது, என் புருஷன் இப்படி பண்ணுறாரு, நம்மளே போய் சொல்லிவிட்டு நம்ம பேரை அசிங்கப்படுத்துகிறோமா. அதனால் நம்ம வீட்டாளுங்க ஒழுங்காக இருந்தாவே நம்ம பேர் கெட்டவேராக சரியா என்னையா. அதே இந்த கதைக்கு அர்த்தம் வந்து அம்மா இடத்தையும் சொல்கிறாங்க. வாயிலாத சிவ எவ்வளோ நன்றியாக இருக்கப்போ மனசு எவ்வளோ நன்றியாக இருக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளே நம்மளை பற்றி குறை சொல்லிக்கிறப்படாங்க சரியா. எங்கள் அம்மா சொன்னாங்க.